நெல்லையில் உள்ள நெல்லையப்பர் கோயிலின் பெருமைகளில் ஒன்றாக விளங்கிய காந்திமதி யானை உடல்நலக் குறைவால் திடீரென உயிரிழந்த சம்பவம் பக்தர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவிழாக்களில் ஒய்யாரமாக பவனி வந்த யானை மூட்டுவலி பிரச்சனையிலிருந்து மீள முடியாமல் போன சோக பின்னணி என்ன? 40 ஆண்டுகளாக நெல்லை மக்களின் செல்ல பிள்ளையாக உலா வந்தது காந்திமதி யானை. நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் கோவிலுக்கு செல்லக்கூடிய சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை என்று பலரும் காந்திமதியிடம் ஆசீர்வாதம் வாங்காமல் திரும்புவது இல்லை. சிறு சிறு குறும்புத்தனத்துடன் விழா காலங்களில் கம்பீரமாக நடைபோட்ட கால்கள் அண்மை காலமாக தளர்வடைந்திருந்தன. திடீர் என்று எழுந்து நிற்கக்கூட முடியாத அளவிற்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் 56 வயதில் தன்னுடைய இதய ஓட்டத்தை நிறுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் நெல்லை மாவட்டத்தில் உள்ள நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் கோவிலும் ஒன்றாகும். நெல்லையின் அடையாளங்களில் ஒன்றாக இந்த கோவில் விளங்குகிறது. அதே போன்று இந்த கோவிலின் அடையாளங்களில் ஒன்றாக காந்திமதி என்ற பெண் யானையும் திகழ்ந்தது. 1985ஆம் ஆண்டு நயினார் என்பவர் காந்திமதிக்கு 16 வயதாக இருக்கும்போது நன்கொடையாக கோவிலுக்கு வழங்கினார். அன்று முதல் கோவில் தேரோட்டம் உட்பட திருவிழா காலங்களில் காந்திமதி பங்கேற்று வந்தது. யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பது போல் நெல்லையப்பர் கோவில் திருவிழாவில் தேர் வரும் பின்னே காந்திமதி வரும் முன்னே என்பது போல் இந்த யானை ராஜ நடை போட்டு வந்தது. மிகவும் சாந்தமான யானை என்பதால் பக்தர்கள் எந்தவிதமான அச்ச உணர்வும் இன்றி காந்திமதியிடம் ஆசீர்வாதம் வாங்கிச் செல்வர். அவ்வப்போது சிறு குறும்புத்தனம் செய்யக்கூடிய காந்திமதி சுதந்திர தினம், குடியரசு தினத்தன்று மூவர்ண கொடி ஏற்றும் போது சல்யூட் அடித்து அனைவரையும் வியக்க வைக்கும். நெல்லை மக்களின் செல்ல பிள்ளையாக உலா வந்த காந்திமதி யானை வயது முதிர்வு காரணமாக அண்மை காலமாக கால்களில் மூட்டுவலி ஏற்பட்டு நடமாடுவதற்கு சிரமப்பட்டு வந்தது. 2020ஆம் ஆண்டு முதல் மருத்துவ குழுவினர் தீவிர சிகிச்சை அளித்து வந்தனர். இருந்தபோதும் கடந்த 1.5 மாதமாக கீழே படுத்து எழ முடியாததால் நின்றபடியே தூங்கியது. திடீர் என்று சனிக்கிழமை அதிகாலை 3 மணி அளவில் கீழே படுத்த யானையால் மீண்டும் எழுந்திருக்க முடியாமல் அவதியுற்றது. இதையடுத்து கால்நடை மருத்துவர்கள் மற்றும் வனத்துறை மருத்துவர்கள் சோதனை செய்தனர். பிறகு மருத்துவ குழுவினர் முன்னிலையில் மாலை நேரத்தில் 2 பெரிய கிரேன்கள் மூலமாக யானையின் உடலில் பெல்ட்டுகளை கட்டி தூக்கி நிறுத்தப்பட்டது. 5 நிமிடங்கள் மட்டுமே சிரமப்பட்டு நின்ற யானை மீண்டும் கீழே படுத்து கொண்டது. அதன் பிறகு எழுந்திருக்கவே இல்லை. 4 டன் எடை கொண்ட காந்திமதி யானைக்கு மனிதருக்கு போன்று வயது முதிர்வு காரணமாக மூட்டு வலி ஏற்பட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். கால் மூட்டு பகுதி வலுவிழந்து விட்டதால் சதையின் பலத்தால் நடந்து வந்தது. தற்போது சதை பகுதியும் பலவீனமடைந்து விட்டதால் கடந்த 45 நாட்களாக நின்று கொண்டே தூங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர். தொடர்ந்து மருத்துவ குழுவினர் தீவிர சிகிச்சை அளித்து வந்த போதும் சிகிச்சை பலனின்றி அதிகாலை 7:20 மணிக்கு காந்திமதி யானை பரிதாபமாக உயிரிழந்தது. யானைக்கு பூஜைகள் செய்த பிறகு பக்தர்கள் அஞ்சலிக்காக தாமரை குளத்தில் வைக்கப்பட்டது. முன்னதாக கோவில் நிர்வாகிகள் மற்றும் அதிகாரிகள் அஞ்சலி செலுத்தினர். அப்போது காந்திமதி யானையை பராமரித்து வந்த பாகன் ராமதாஸ், உதவி பாகன் விஜயன் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் தண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். குழந்தை போன்று கவனித்து வந்த காந்திமதியின் இழப்பை தாங்க முடியாமல் பாகன் ராமதாஸ் தேம்பி தேம்பி அழுதது அங்கிருந்தவர்களை கலங்கச் செய்தது. நெல்லையப்பர் கோவிலுக்கு வந்ததிலிருந்து காந்திமதியை பாகன் ராமதாஸ் தான் கவனித்து வந்துள்ளார். இவரின் கட்டளையை ஏற்று குழந்தை போல் நடந்து கொண்ட காந்திமதி கடந்த 40 ஆண்டுகளில் ஒரு முறை கூட யாரையும் தாக்கியது இல்லை என்று கூறப்படுகிறது. காந்திமதி மிகவும் சாந்தமாக இருந்ததற்கு பாகன் ராமதாஸ் தான் காரணமாக இருந்துள்ளார். யானையின் எண்ண ஓட்டத்தை அறிந்து இவர் சிறப்பாக செயல்பட்டுள்ளார்.
அண்மையில் திருச்செந்தூர் கோவிலில் உள்ள தெய்வானை யானை தாக்கியதில் 2 உயிரிழந்தனர். இதையடுத்து அந்த யானையை சாந்தப்படுத்துவதற்கு காந்திமதி யானையை பராமரித்த பாகன் ராமதாஸ் தான் வரவழைக்கப்பட்டார். யானைகளின் குணாதிசயத்தை அறிந்து அதற்கு ஏற்றாற்போல் செயல்படக்கூடிய ராமதாஸின் பராமரிப்பில் எந்த ஒரு அசம்பாவித சம்பவத்திலும் ஈடுபடாமல் காந்திமதி யானை சமத்தாக உலாவியது. இந்த சூழ்நிலையில் வயது முதிர்வு காரணமாக காந்திமதி யானை உடல்நலம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தது பாகன் ராமதாஸ் மட்டுமின்றி ஒட்டுமொத்த நெல்லை மக்களையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. பொதுமக்களின் அஞ்சலிக்கு பிறகு கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் யானை நல்லடக்கம் செய்யப்பட்டது.